தால் தட்கா யாருக்கு தான் பிடிக்காது. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. செஞ்சு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு காலியாயிடும். குக்கரில் 2 கப் பருப்பு போட்டுக்கோங்க. அதை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு வேக வைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினது ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை லைட்டாக கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இருக்குன்னா நம்மளோட சூப்பரான தால் தட்கா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு தோசை, ரைஸ், இட்லி, சப்பாத்தி, ரோட்டி இது மாதிரி எல்லாத்துக்கூடயுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை டேக் பண்ணிவிடுங்க.